தற்போது அதிமுகவின் பொதுச் செயலாளராக நியமிக்க சசிகலா தொடர வேண்டும் என்ற கோரிக்கையை மூத்த நிர்வாகிகள் விடுத்திருக்கிறாங்க. இது பற்றி தங்களுடைய கருத்தை பதிவு செய்யுங்க. இதுல நம்ம கருத்து பதிவு செய்யறதுக்கு ஒண்ணும் இல்லை. இது ஒரு சம்பவம். இது நடந்துகிட்டு இருக்கு. இப்ப நம்ம இது ஒன்றும் வியப்புக்குரிய விஷயமும் இல்லை. இது எதிர்பார்க்கப்பட்டதான். ஏன்னா ஒரு ஆல்டர்னேட்டிவ் இல்லாத ஒரு இடத்துல, வேற வாய்ப்புகள் இல்லாத இடத்துல இது இப்படித்தான் போகும் அப்படிங்கிறதுல தெளிவா இருக்கலாம் நம்ம. ஏன்னா தமிழ்நாட்டுல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவுக்கு ஒருங்கிணைக்கக்கூடிய ஆள் யார் அப்படின்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்க. நம்ம ஏற்கனவே நம்ம பல முறை சொன்ன மாதிரி அரசியல் விமர்சன கருத்துல தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய எல்லாத்தையும் பேசக்கூடியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா திரு ஓ பன்னீர்செல்வம் பேசக்கூடிய முடியும், திரு பண்டுல் ராமச்சந்திரன் பேச முடியும், திரு செங்கோட்டையன் பேச முடியும். அவர் மூத்த தலைவரா முன்னாள் அமைச்சர் எல்லாம் இருந்தாங்க அப்படிங்கிறனால இவங்க தமிழ்நாடு முழுக்க எல்லாரையும் அதிமுக தொண்டர்கள் தொடர்பு கொள்ள முடியும், பேர் சொல்ல முடியும். இதற்கு முன்னாடி இருந்த ஆட்களை தெரியும். எல்லா மாவட்ட செயலாளர்களையும் எல்லா ஒன்றிய அளவிலான நிர்வாகிகள் கூட இவங்களால நினைவுபடுத்தி பேச முடியும். ஆனா இவங்க சொல்றத அவங்க கேட்டுப்பாங்களே தருவார, இவங்க சொல்றதுக்கு ஏத்த மாதிரி தங்களுடைய முடிவை மாத்திப்பாங்களான்னு தெரியாது. வெதர் தே கேன் இன்ஃப்ளூயன்ஸ் தெம் ஆர் கன்வின்ஸ் தெம் அப்படிங்கிறது சொல்ல முடியாது. சோ ஒரு முகம் தேவைப்படுது. இப்ப அகில இந்தியாவில் நீங்க சின்னதா ஒப்பிட்டு பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சியில ஒரு தலைமை வேணும்னு சொல்லி சொன்னபோது, ராஜீவ்காந்திக்கு பிறகு காங்கிரஸ் கட்சி தலைமை வேணும்னு சொல்லி சொன்னபோது சீதாராம் கேசரி அப்படின்னு ஒரு முன்னாள் இருந்தாரு, அவரை பயன்படுத்தாங்க. அப்புறம் நரசிம்மராவ் பிரதமரா இருந்தாரு. ஆனா உடனடியா இந்திரா காந்தி, சோனியா காந்தியை தான் ராஜீவ் காந்திக்கு பிறகு கொண்டு வந்திருந்தது. சோனியா காந்திக்கு பிறகு அடுத்ததா இப்ப முன்னிறுத்தப்படுறது திருப்பி ராகுல் காந்தி. ராகுல் காந்தி சரியில்லைன்னு ஒரு மனுஷனை எழுந்தா அப்ப ஆல்டர்னேட்டிவா பேசப்படுறதும் பிரியங்கா காந்தி தானே தவிர திரு ப சிதம்பரமோ திரு அந்தோனியோ மற்றவர்களோ கிடையாது. அதுபோல தமிழ்நாட்டுல அதிமுகவை பொறுத்தளவுக்கு ஜெயலலிதா சசிகலா அப்படிங்கிறது அவங்களுடைய உறவு, அவங்களுடைய நட்பு, அவங்களுடைய புரிதல், அவங்களுடைய பழக்கம், அவங்களுடைய இந்த 30 ஆண்டுகளுக்கு மேலான அந்த புரிதல் எல்லோருக்குமே தெரிஞ்ச விஷயம். இது ஒரு உள்ளங்கை நெல்லிக்குன்னு சொல்லுவாங்களே, எல்லாருக்கும் ஓபன் சீக்ரெட். அது யாருமே அதை மறைக்கவோ மறுக்கிறதுக்கோ கிடையாது. வெரி வெரி வெல் நோன் ஃபேக்ட் அது. அதனால ஜெயலலிதா அப்படிங்கிறதோட ஆப்சன்ஸ்ல அவங்க அப்படிப்பட்ட ஒரு எல்லோருக்கும் தெரிஞ்ச ஒரு ஆளுமை இல்லாதது உடனடியா ரீச் பண்ணி. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நாளைக்கு ஒரு பேச்சுக்கு நம்ம ஒரு எம்எல்ஏவை இல்லாட்டி ஒரு மாவட்ட செயலாளரை யாராவது ஒருத்தர் பொதுக்குழு எல்லாம் சேர்ந்து அவங்களுடைய பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவர் நல்ல அட்மினிஸ்ட்ரேட்டரா கூட இருக்கட்டும், பெரிய கெட்டிக்காரா இருக்கட்டும். ஆனா அவர் யார் அப்படிங்கிற நீங்க முதல் முறையா திரு பன்னீர்செல்வம் அவர்கள் முதலமைச்சரா தேர்ந்தெடுக்கப்பட்டதால் இவங்க 4 தொகுதியில போட்டிட முடியாதுன்னு ஜெயலலிதா வந்தபோது முதல் முறையா பன்னீர்செல்வம் அவர்கள் தான் முதலமைச்சரா நியமிக்கப்பட்டிருக்காரு அப்படிங்கிற தகவல் வந்த உடனே எனக்கு நல்லா நினைவு இருக்கு. நான் உள்பட எல்லா ஊடகத்தை சேர்ந்தவங்களும் யார் அந்த பன்னீர்செல்வம் தேடி ஓடணும். இப்ப பன்னீர்செல்வம் யாருன்னே தெரியாது. எல்லாரும் பொன்னையன் வருவாரா, இவர் செங்கோட்டையன் வருவாரா, அவர் வருவாரா, இவருவான்னு சொல்லிட்டு இருக்கும்போது திடீர்னு ஓ பன்னீர்செல்வம் சட்டமன்ற குழு கட்சி தலைவரா தேர்வு சொன்ன உடனே நாடு பூரா தேடிட்டு இருந்துச்சு யாருப்பா அந்த பன்னீர்செல்வம் சொல்லிட்டு. சோ ஒரு புது முகம் வரும்போது அது ஜெயலலிதா பின்னாடி இருந்து அவங்க எடுத்த முடிவு. இன்னைக்கு ஜெயலலிதா இல்லாதுன்னு சொல்லும் போது எந்த ஒரு புதுமுகம் வந்தாலும் அவங்க யாருன்னு அறிமுகமாகி அவர்களுக்கு ஏற்பு இருந்து அவங்க அடுத்த கட்டத்துக்கு நகர்றதுக்கே பெரும் பிரச்சனை வரும். அமெரிக்கா மாதிரியான நாடுகள்ல தேர்தல் நடத்தும் போது முதல்ல சொந்த கட்சிக்குள்ளேயே தேர்தல், அதுக்கப்புறம் மாற்று கட்சியோட தேர்தல். அவங்க ஒரு பரிபூர்ணமான 100% ஒரிஜினல் ஜனநாயகம் இருக்குது. நம்ம ஊர்ல நம்ம 100% ஜனநாயக நாடு நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தாலும் அது உண்மையா இருந்தாலும் நம்முடைய ஜனநாயகம் இந்த மாதிரி தான் இருக்கு. அதாவது ஒரு தலைவர் அவரை ஏற்பது, அவர் வடிவமைக்கக்கூடிய டீம் அமைக்கிறது. நீங்க நரேந்திர மோடியில இருந்து திமுக தலைவர் கருணாநிதியில இருந்து எல்லாமே நீங்க பாக்கலாம். ஒருத்தர் தலைவர்னு முடிவாயிருச்சுன்னா அதுக்கு பிறகு அவங்கள மையப்படுத்தா மொத்தமும். அமித்ஷா அவர்கள் தான் தலைவர்னு பாஜகவுக்கு சொன்னாலும் நரேந்திர மோடியோட டிசிஷன் செல்லுபடி ஆகுமா, அமித்ஷாவோட டிசிஷன் செல்லுபடி ஆகுமான்னு எல்லாருக்குமே தெரியும். நரேந்திர மோடியோட டிசிஷன் தான் செல்லுபடி ஆகும். அதே மாதிரி இந்த இடத்துல தமிழ்நாட்டில் ரொம்ப தெளிவா தெரிஞ்ச விஷயம் ஜெயலலிதா மற்றும் சசிகலாவுக்கு இருக்கக்கூடிய தொடர்பு, நட்பு, உறவு, புரிதல், பழக்கம், இத்தனை வருஷம் 30 வருஷ அனுபவம், இது எல்லாமே சேர்ந்திருக்கும் போது ஆப்வியஸா இந்த நோன் ஃபேக்டர் சில எதிர்ப்புகள் இருக்கலாம், சில அசௌகரியங்கள் இருக்கலாம், சில இடங்கள்ல முணுமுணுப்புகள் இருக்கலாம். அது இல்ல, அதாவது 100% அதிமுகவுடைய பொதுக்குழுவும் செயற்குழுவும் அதிமுகவுடைய அத்தனை தொண்டர்களும் ஜெயலலிதா சசிகலாவை அப்படியே தங்களுடைய பூச்சலான 100% இதே சுத்தியோட ஏத்துக்குவாங்களா அப்படின்னு சிலர் ஏற்காமல் கூட இருக்கலாம். அதுல மாற்று கருத்துல அது இருக்கும். சிலர் முணுமுணுப்பாங்க, சிலர் வெளிப்படையா பேசுவாங்க, சிலர் ரகசியமா வச்சுப்பாங்க. ஆனா பெரும்பான்மை அதிமுக தொண்டர்கள், அறுதி பெரும்பான்மை அதிமுக எம்எல்ஏக்கள், முழுமையாக அதிமுக அமைச்சரவை, இது பாத்தீங்கன்னா அப்படியே நான் சொல்றது திரும்ப பாத்துக்கலாம். பெரும்பாலான அதிமுக தொண்டர்கள், அறுதி பெரும்பான்மை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள், ஒட்டுமொத்த அமைச்சரவை, இது சசிகலா வலியுறுத்தும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. இதுல வியப்புகளை நம்ம பார்க்கலாம். யார் யாரெல்லாம் வற்புறுத்தினாங்க, யார் யாரெல்லாம்
நேர்ல போய் வலியுறுத்தினாங்க, வேண்டுகோள் விடுத்தாங்கன்னு பார்க்கும்போது இது எல்லாமே வந்து ஆப்வியஸான விஷயம். அது போக இது வந்து எதுவும் எமோஷனலா நடந்துட்ட விஷயமா நம்ம பார்க்க வேண்டியது. இது முழுக்க முழுக்க இத்தனை பேர் வந்து கூடியிருக்கிறாங்கன்னா வாங்க எல்லாரும் வந்து ஒரு 4:30 மணிக்கு போய் நம்ம போய் 3:30 மணிக்கு நம்ம போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் பேசி எல்லாருமே கூடி வந்து தான் போய் வந்திருப்பாங்க. திடீர்னு நான் போய் வலியுறுத்த போனேன், ஓ நீ வந்துட்டியா, நான் போய் வலியுறுத்த நீ வந்துட்டியா, அப்படி எல்லாரும் ஷாக் ஆகி வந்து சந்திக்கிற விஷயம் இல்ல. அவங்க கோகுலேந்திராவோ மதுசூதனனோ செங்கோட்டையனோ சைத துரைசாமி இவங்க எல்லாரும் போய் நிக்கிறாங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசாம ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாம முன்ன பின்ன தெரியாம திடீர்னு போய் நான் போய் வற்புறுத்தலாம் நினைச்சேன், பின்னாடியே இவங்க வந்துட்டாங்க அப்படிங்கிற நிலைமை இல்லை. எல்லாருமே நம்ம போவோம் பேசி வச்சுட்டு எல்லாருமே போய் வற்புறுத்தக்கூடிய விஷயம் தான் இது. ஸோ அவங்களுக்குள்ள ஏற்கனவே நம்ம டைம் ஃபிக்ஸ் பண்ணி நம்ம 3:30 மணிக்கு நம்ம போவோம் 3 மணிக்கு நம்ம போவோம் சொல்லி அவங்க பார்த்துட்டு போய் இதை வலியுறுத்துறாங்க. இதுல ஒன்றும் ஒரு ஒரு வியப்புக்குரிய விஷயமோ இன்டர்பிரேஷன் பண்றதுக்கோ ஒண்ணுமே கிடையாது. இது வந்து இப்படித்தான் நடக்கும். அவங்க ஏற்கனவே திரு பொன்னையன் அவர்களே சொல்லியிருக்காங்க, அதுல என்ன தப்பு, அவங்கள போய் நாங்க பார்க்கல என்ன தப்பு, எங்க கட்சி கூட தலைமை வழிநடத்துறாங்க, முதலமைச்சர் நீண்ட நெடி அனுபவம் கொண்டவங்க சொல்லிட்டு அவங்க ஏற்கனவே சில நேரத்துக்கு முன்னாடியே பிரஸ் மீட்ல திரு பொன்னையன் அவர்கள் முன்னாள் அமைச்சர் செய்தி தொடர்பாளர் பகிரங்கமாக வெளிப்படையாவே சொன்னாரு. இது அதிமுகவுடைய பொதுச் செயலாளரா சசிகலா தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்கின்றன அப்படிங்கிறது தான் கணக்கு. அவங்க மாட்டேன்னு சொல்லுவாங்களா அப்படிங்கிறது வியப்புக்குரிய கேள்வி. நம்ம திருப்பி ஒரு காங்கிரஸ் உதாரணத்தை நினைவுபடுத்தி பார்க்கலாம். முதல்ல வந்து காங்கிரஸ் தலைவரா சோனியா தான் வரணும்னு ராஜீவ்காந்தியோட மரணத்துக்கு பிறகு உடனே போய் கேட்டபோது அவங்க முதல்ல இனிஷியலா தயங்கினாங்க, போதும் அரசியல் வந்து எங்களுக்கு ஏற்பட்ட இழப்பு எல்லாம் போதும் தயங்கினாங்க. சீதாராம் கேசரி அதனால தான் ஆனாரு. அதுக்கு பிறகு சீதாராம் கேசரி வந்து அந்த பொதுக்குழு கூட்டத்துல ஒரு நல்ல விதமான முறையில் அவர் அகற்றப்படல. அந்த அளவுக்கு நடந்து புதிய தலைவரா சோனியா காந்தி இருந்தாங்க. சோ இவங்க வந்து இப்போதே வந்து மாட்டேன்னு சொல்றதுக்கான வாய்ப்பு குறைவு தான் அரசியல் வல்லுநர் எல்லாம் பாக்குறாங்க. பட் அவங்க சந்தர்ப்ப சூழ்நிலை அவங்களுடைய தனிப்பட்ட மன உணர்வு, ஏன்னா இப்ப இன்னும் ஒரு வாரம் கூட ஆகல அவங்களுடைய உற்ற தோழியும் உடன்புடா சகோதரிமான ஜெயலலிதாவை இழந்து, அதனால வந்து எவ்வளவு டிசிஷன் எடுப்பாங்கன்றது. பட் இந்த டிசம்பர் 31க்குள்ள செயற்குழு அறிவிக்கப்பட்டிருக்க நம்ம பார்த்திருப்போம். சோ இந்த மாசத்துலயே அவங்க கூட்டம்னால அந்த கூட்டத்துல வந்து அதிகாரப்பூர்வமா முறைப்படி தேர்ந்தெடுக்கப்படலாம் எதிர்பார்க்கப்படும். இதுதான் அதிமுக வட்டாரங்கள்லயும் அரசியல் வல்லுநர் பார்வையிலும் தெரிவிக்கப்படக்கூடிய தகவல். பாண்டே, திருமதி சசிகலா அதிமுகவின் பொதுச் செயலாளராகவோ அல்லது மிக முக்கிய பணிகளில் நியமிக்கப்படுவதற்கு அதிமுக கட்சி நிர்வாகிகளால் இவரின் பெயர் முன்னிறுத்தப்படுவதற்கு என்ன காரணமாக இருக்கக்கூடும்? அது மட்டுமின்றி மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவோடு 30 வருடம் இவர் இணைந்து பணியாற்றி இருக்கிறார் என்று சொல்லக்கூடிய நிலையில் இது என்ன காரணமாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது பாண்டே? வேற ஒன்றும் வியப்புக்குரிய விஷயம் இல்லை, அது ஒண்ணுமே போதுமானது இல்லையா? அவங்க வந்து அவங்க கூட இருந்தாங்க அப்படின்னும் போது அவங்களுடைய அரசியல் நம்ம வந்து ஆயுத விவாதத்துல கூட இது வந்து விவாதிக்கப்பட்டது. இவங்க வந்து ஜெயலலிதா மாதிரியே முடிவெடுப்பாங்களா இல்லையான்னு தெரியாது, ஆனா ஜெயலலிதா எப்படி முடிவெடுப்பாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அட்லீஸ்ட். ஸோ இப்ப ஜெயலலிதா மாதிரி இவங்க முடிவெடுக்கிறாங்களா இல்லையாங்கிறது காலப்போக்கில் தெரியும். ஆனா ஜெயலலிதா என்ன மாதிரி முடிவெடுத்தாங்க அப்படிங்கிறத அந்த ஐடியாலஜி இவங்களுக்கு நல்லா தெரியும். அது போக நீங்க இன்னொரு விஷயம் பார்க்கணும், இவங்க வந்து எவ்வளவு ஆக்டிவா வந்து ஒரு தலைமை பண்புக்கான தகுதியோட அவங்க வந்து எப்படி அவங்க தங்களை முன்னிறுத்திக்கிட்டாங்க அப்படின்னு பாக்குறோம்னா, ஜெயலலிதா அவர்கள் இறந்து ஒரு 48 மணி நேரத்துக்கு உள்ளாக சோ அவர்கள் வந்து இறந்ததுனால உடனடியா இவங்க போய் அவங்க வீட்டுல போய் துக்கம் விசாரிக்காங்க. சோ அவர்களுடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்திட்டு வந்தாங்க. நம்ம வீட்டுல ஒரு பிரச்சனை அப்படிங்கும் போது இன்னொரு வீட்டுல வந்து நீங்க ஏன் துக்கம் விசாரிக்கலாம் யாருமே கேட்க மாட்டாங்க. சோ சசிகலா போனாங்களா, சசிகலா ஏன் வந்து சோ வீட்டுக்கு போலன்னு யாருமே கேள்வி இருக்க மாட்டாங்க. ஆனா அவங்க வந்து போனாங்க. அந்த போனது வந்து ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டிக்கான தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறதுக்கான ஒரு தன்மையா நம்ம பார்க்கலாம். பிரைம் மினிஸ்டர் மாதிரி, சீஃப் மினிஸ்டர் மாதிரி, கட்சி தலைவர்கள் மாதிரி இருக்கிறவங்க காலையில கல்யாணம், மதியம் ஒரு துக்கம், சாயந்தரம் ஒரு நிச்சயார்த்தம், அதுக்கு பிறகு ஒரு வேற ஒரு மருத்துவமனை, இந்த மாதிரி பல இடங்களுக்கு போவாங்க. அந்தந்த நேரத்தை உணர்வுகளை அங்கங்க வெளிப்படுத்திட்டு வருவாங்க. இது மாதிரி மாத்தி மாத்தி போக வேண்டியிருக்கும். சோ இன்னைக்கு காலைல கல்யாணத்துக்கு போயிட்டேங்கனால சாயந்தரம் வந்து துக்கத்துக்கு போக முடியுமா நம்ம எல்லாம் யோசிப்போம் பர்சனலா. பட் இது மாதிரி தலைமை பொறுப்புக்கு இருக்கிறவங்க, தலைமை பொறுப்பு முன்னிறுத்தப்படுறவங்க இந்த மாதிரி செய்ய மாட்டாங்க. சோ அவங்க வந்து சோ வீட்டுக்கு 48 நேரத்துக்கு போனதை நம்ம பார்க்கணும். பிறகு மீண்டும் ஒரு முறை அவங்க வந்து முதலமைச்சருடைய ஜெயலலிதாவுடைய மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவுடைய அடக்கப்பட்ட இடத்துக்கு அங்க போனதை நம்ம பார்க்கிறோம். அதுக்கப்புறம் திருப்பி 2 நாளா தொடர்ந்து முதலமைச்சர் உள்ளிட்ட மூத்த அமைச்சர்களோட மாறி மாரத்தான் அமைச்சர்களை கூட்டி ஆலோசனை பண்ணதை நம்ம பார்த்தோம். அதற்கு பிறகு இன்னைக்கு வந்து அமைச்சரவை கூட்டம் நடக்குது. அமைச்சர்கள் இரங்கல் கூட்டம் நடத்த பிறகு 2ஆம் கட்ட அமைச்சரவை கூட்டம் நடக்குது. இந்த பக்கம் மதுரவாயில் ப்ராஜெக்டுக்கு வந்து உத்தரவு கொடுக்குது. இது எல்லாமே இவங்க சசிகலா அவர்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ணப்படாம நடந்திருக்கும் அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு எல்லாமே கட்சி விஷயங்களா இருக்கட்டும், ஆட்சியில சில அறிவுறுத்தல்கள் பெறக்கூடியதா இருக்கட்டும், அது எல்லாமே அவங்களுடைய ஒப்புதல் நடந்திருக்கும். சோ அவங்க வந்து கம்ப்ளீட்டா அடுத்த கட்ட விஷயங்கள் நகரணும், ஜெயலலிதா விட்டு போன பணி வந்து தொய்வு இல்லாம அப்படியே தொடர்ச்சியா நீடிக்கணும், அது நீட்சியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ரொம்ப திடமா இருக்காங்கன்னு தான் காட்டுது.
அண்ட் சி இஸ் பீங் வெரி ஆக்டிவ். அந்த விஷயங்கள் அடுத்தடுத்து கொண்டு போறாங்க. அது பொதுச் செயலாளர்களுக்கு தான் கொண்டு போனோமா, இல்லாட்டி நம்ம வந்து ஜெயலலிதாவுடைய உற்ற தோழி உடன்படுவா சகோதரிங்கிற அந்த அந்த கெப்பாசிட்டிலேயே நம்ம கண்டினியூ பண்ணாமாங்கிறது அவங்களுடைய முடிவுக்கு உட்பட்டது. அப்படி இருந்தாலுமே இவங்க எல்லாம் அவங்க பேச்சு தான் கேட்க போறாங்க. பட் அதிகாரப்பூர்வமா முதலமைச்சர்னு ஒருத்தர் இருந்து பொதுச் செயலாளர் வேற ஒருத்தர் இருந்தாங்கன்னா இவங்களுக்கான முக்கியத்துவம், அந்த கிரிப், அந்த பிடிமானமும் குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சோ கட்சிக்காரர்கள்லாம் வற்புறுத்துற மாதிரி இவங்க வந்து அந்த பொதுக்குழு செயற்குழு கூட்டத்தில் அதை ஏற்பாங்க அப்படின்னா அரசியல் வல்லுநர்கள் கருதுறாங்க. இதுக்கான ஆல்டர்னேட்டிவ் ஏதாவது இருக்கான்னு தெரியல. பட் சசிகலா என்ன நினைக்கிறாங்க, இப்போ வந்து நமக்கு பார்க்கக்கூடிய விஷயம் எல்லாருமே கட்சிக்காரங்கள்ல பெரும்பான்மையினர் வந்து இதை வற்புறுத்துறாங்க. அப்ப அவங்க ஏற்க மாட்டேன்னு சொல்லிட்டு வேற முடிவு எடுக்கிறதுக்கான வாய்ப்பு மிக மிக குறைவு. ஒருவேளை அப்படி எடுப்பார் இல்லையா, நான் முதலமைச்சராகவும் ஆக போறதில்ல, நான் வந்து பொதுச் செயலாளரும் ஆக போறதில்ல, நான் பின்னாடி வந்து ஜெயலலிதாவோட ஃப்ரெண்டா மட்டுமே நான் இருந்துறேன், எப்பயும் அப்படியே இருந்துறேன் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அப்ப யார் அடுத்து கொண்டு வர போறாங்க அப்படிங்கிறது யோசிக்கணும். ஏன்னா அவங்களுடைய எண்ணம் வந்து இந்த அதிமுகவை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணுங்கிற அவங்க என்ன இருக்கும். எப்படி எம்ஜிஆருக்கு பிறகு ஜெயலலிதா வந்தாங்களோ, அப்ப ஜெயலலிதா வந்து பேசும்போது சொல்றாங்க, கடைசி சட்டமன்ற கூட்டத்தொடர்ல பேசும்போது சொல்றாங்க, நான் இருக்கிற வரைக்கும் இந்த அதிமுகவில் ஆட்சியில் வச்சிருப்பேன், நான் தளர மாட்டேன், எனக்கு பிறகும் இந்த அதிமுக வந்து மக்கள் இயக்கமா தொடரும் சொல்லி சொல்றாங்க. நம்ம வந்து அதை பேசியிருந்தோம், அவங்க சட்டப்பேரவை சொல்றாங்க, நம்ம குறிப்பிட்டிருந்தோம். அத மாதிரி அவங்களுடைய தோழியா இருக்கும்போது இவங்க நினைப்பாங்கன்னா அவங்களுடைய தான் வந்து அக்கா நினைச்சுக்கிட்டு இருந்த அவங்களுடைய இயக்கம் இது, அந்த இயக்கத்தை நம்ம வந்து கண் முன்னாடி அதுக்கு எந்த சேதாரம் வரக்கூடாது, அதனால நம்ம வந்து அதை அடுத்த கட்டத்தான் கொண்டு போவோம் அப்படின்னா அவங்களும் எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. சோ இந்த கோரிக்கை இயல்பானது, புரிந்து கொள்ளக்கூடியது, அதை அவர்கள் ஏற்பார்கள் அப்படிங்கிறது அரசியல் உள்ளவர்களுடைய முதல்கட்ட பார்வையா இருக்குது. திரு பாண்டே, இப்போ போயஸ் இல்லத்திற்கு மூத்த நிர்வாகிகள் சென்றிருக்கிறார்கள், அமைச்சர்கள் யாரும் சென்றதாக தெரியவில்லை. அமைச்சர்களின் மனநிலை தற்போது என்னவாக இருக்கும், அவர்களின் நிலைப்பாடு இந்த விஷயத்தில் என்னவாக இருக்க வாய்ப்பு இருக்கு திரு பாண்டே? இத பிரித்து பார்க்க வேண்டியது இல்ல. இது வந்து எல்லாமே ஒண்ணுதான். அது வந்து அமைச்சர்கள் அப்படிங்கும்போது அவங்களுக்கு கான்ஸ்டிடியூஷனல் ரெஸ்பான்சிபிலிட்டி, அவர்களுக்கு அரசியல் சாசன பொறுப்பு அவர்களுக்கு இருக்கனால அவங்க இதை நேரடியா செய்ய முடியாது. ஏன்னா அவங்க வந்து எனக்கு தெரிஞ்ச தகவல்களை நான் வந்து வேற யார்ட்டையும் நான் பகிர்ந்துக்க மாட்டேன், வேற யார்ட்டையும் ஷேர் பண்ணிக்க மாட்டேன்னு உறுதிமொழி சத்தியப்பிரமாணம் எடுத்துக்கிட்டவங்க. அதனால வந்து அவங்க வந்து இதை வந்து சில விஷயங்கள்லாம் செய்ய முடியும், சில விஷயங்கள் செய்ய முடியாது. தங்களுடைய கட்சியில தங்களுடைய தலைமைக்கு ரொம்ப நெருக்கமானவங்க அப்படிங்கிற அடிப்படையில சசிகலாட்ட 2 நாளா டிஸ்கஸ் பண்ணாங்க, பேசினாங்க, வச்சாங்க, போனாங்க. அவங்க கூட வந்து அஞ்சலி செலுத்துறதுக்கு போனாங்க. எல்லாமே அது நடக்கும். அது இவங்க பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்படுறதுக்கான பேப்பர் ஒர்க், பிரிலிமினரி ஒர்க், ஆயத்த பணிகள்லாம் நடந்து முடிஞ்ச பிறகு அவங்க சொன்னாங்க, அமைச்சர்கள் வரல அப்படிங்கிறதோ மூத்த நிர்வாகிகள் வந்தாங்கிறதோ ஒரு இரண்டுபட்ட பார்வையா பார்க்க வேண்டியல. என்னதான் வந்து அவங்க எல்லாம் தொண்டர்களா இருந்தாலும் இதே மாதிரி இப்ப வந்து அவங்க அந்த சசிகலா முன்னாடி அவர்கள் எல்லாருமே வந்து அவங்க எல்லாம் வேண்டுகோள் விடுக்கிறத பார்க்கலாம். இதே இடத்துல நீங்க அப்படியே கொஞ்சம் மாத்தி யோசிச்சுட்டு செல்லூர் ராஜுவோ, கே பாண்டியராஜனோ, ஓ பன்னீர்செல்வமோ, அமைச்சர் பெருமக்கள்லாம் வந்து அப்படி வரிசையில் வந்து இல்ல நீங்க வந்து பொதுச்செயலாளர் ஆகணும்னு சொல்லி அவங்க வேண்டுகோள் எடுத்துட்டு இருக்காங்க, கை ஊப்பி தொழுதுக்கு வேண்டிட்டு இருக்காங்கன்னா அது வந்து ஊடகங்கள் மத்தியிலும் அரசியல் விமர்சகர்கள் மத்தியிலும் வேறு விதமான பார்வையை கொண்டு சேரும். அதனாலதான் அவங்க வந்திருக்க மாட்டாங்களே தவிர அவர்களுக்கு இதுல 99 விழுக்காடு வந்து ஒப்புதல் தான் இருக்கும். அவங்களுக்கு முரண்பட்ட பார்வை இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா நீங்க பாத்துருப்பீங்க, கிட்டத்தட்ட 6-7 மூத்த அமைச்சர்கள் எல்லாருமே வந்து நேரடியா இவங்கள்ட்ட 2-3 நாளா தொடர்ந்து ஆலோசனை பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க கூட தான் வந்து அஞ்சலி செலுத்துறதுக்கு போனாங்க, இவங்க கூட தான் வந்தாங்க. அப்ப தொடர்ந்து 2-3 நாளா மாரத்தான் ஆலோசனை வந்து இதே போலீஸ் இடத்துல இதே சசிகலா அவர்களோட தான் எல்லா அமைச்சர் பெருமக்களும் நடத்தினாங்க. சோ அமைச்சர்கள் ஏன் வரலங்கிற ஒரு கேரக்டர் கிடையாது. அமைச்சர்கள் இவங்க வந்து இந்த தனியான அட்வைஸ் கொடுத்துடலாம், நீங்க அமைச்சரவை வேலையை நீங்க பாருங்க, கட்சி வந்து கட்சியோட வேலையை பார்க்கட்டும், எல்லாருமே ஆக்டிவா அடுத்த இடத்துக்கு போவோம் அப்படின்னு தான் இவங்களுடைய அறிவுரையா இருந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். வேற எந்த காரணம் இருக்க வாய்ப்பு இல்லை. அதிமுக நிர்வாகிகள் மற்றும் அமைச்சர்களின் மனநிலையை பிரித்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. அப்படியானால் அதிமுகவின் சிறப்பு பொதுக்குழுவோ அல்லது பொதுக்குழு கூட்டமோ முன்னதாக நடைபெற வாய்ப்பு இருக்குதா திரு பாண்டே? என்னைக்கு நடக்கும்னு இன்னைக்கு வரைக்கும் நம்ம தகவல் இல்லை. நம்முடைய செய்தியாளர், சிறப்பு செய்தியாளர் ராஜா வந்து அதை கொஞ்சம் க்ளோஸா ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. அதனால அவர் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதிமுக அடுத்த கட்டமா என்ன நடக்குதுங்கிறத நம்முடைய செய்தியாளர் ராஜா இருக்கிறாரு. மூத்த செய்தியாளர்கள் சங்கரன்ல இருந்து, பாஸ்கர்ல இருந்து, எழில இருந்து எல்லா தம்பிகளும் அவங்க வந்து அதை தீவிரமா அடுத்த கட்டத்துல அதை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க இன்னும் பெட்டர் இன்புட் கொடுக்க முடியும். பட் நம்ம ஏற்கனவே சொன்ன போல அந்த டிசம்பர் 30க்கு உள்ள அவங்க வந்து பொதுக்குழு செயற்குழு கூட்டணும் அப்படிங்கிறதுனால இன்னைக்கு 10 தேதி ஆயிப்போச்சு. அடுத்த 10-15 நாள்ல எப்படி இயல்புலேயே கூட்டி நம்ம ஏற்கனவே குறிப்பிட்ட திமுக 20ஆம் தேதி கூட்டம் அறிவிச்சிருக்காங்க. சோ இவங்களும் வந்து அடுத்த 10-15 நாட்களுக்குள்ள அவங்க கூட்டம் கூட்டியானுங்கிறது தான் விதி. அது வந்து தேர்தலுடைய விதியில ஒரு கட்சியுடைய பதிவுக்கான குறிப்புல இருக்கு, வருஷத்துக்கு ஒரு நடத்தியானு அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி நடத்தல அப்படின்னா இவங்க வந்து போய் தேர்தல் கமிஷன் ஸ்பெஷல் பெர்மிஷன் வாங்கி இந்த மாதிரி எங்களுடைய பொதுச்செயலாளர் இறந்து போயிட்டாங்க, கொஞ்சம் அசாதாரண சூழ்நிலை நாங்க இருக்கிறோம், அதனால இப்போதைக்கு நாங்க நடத்தல அப்படின்னு சொல்லி அவங்க கேட்க வேண்டியிருக்கோம். இது வந்து ஏதாவது ஒரு இடத்துல ஒரு பிளவோ, ஒரு பிரிவோ, ஒரு மனக்கசப்போ, பெருமளவிலான முணுமுணுப்போ
ஏற்க முடியாத தன்மையோ சமரசம் செய்ய வேண்டிய நிலைமையோ இதெல்லாம் இருக்குமானால் ஒத்தி போடுறதுக்கோ தள்ளி போடுறதுக்கோ தேவை இருக்கும். நமக்கு தெரிஞ்ச தகவல்களின் அடிப்படையில நமக்கு வரக்கூடிய செய்திகளின் அடிப்படையில அந்த மாதிரி பிரிவோ பிளவோ மனக்கசப்போ எங்கேயுமே இல்லை. அதனால இயல்பு போலவே இந்த டிசம்பருக்குள்ள இந்த கூட்டம் நடந்து முறைப்படி தேர்ந்தெடுக்கப்படுவதற்கான பொதுச்செயலாளர் தேர்ந்தெடுக்கப்பட வாய்ப்பு இருக்கு. அந்த பொதுச்செயலாளர் சசிகலா வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குன்னு தகவல் சொல்றாங்க அமைச்சர். சரி, இப்ப நீங்க சொல்வதை பார்த்தால் இப்போ அதிமுக கட்சியின் ஒருமனதாக முடிவாகவே இது இருக்கக்கூடும் என்று தெரிகிறது. இந்த நிலையில் இது குறித்த அதிகாரப்பூர்வ முடிவு எப்போது வெளிவரும்? கூட்டத்துக்கு பிறதான் நியாயமா வரணும்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அமைச்சர் வந்து எப்போ வருங்கிறதும் திரும்ப அது வந்து நம்மளால உறுதிப்படுத்த முடியாத தகவல் தான். நம்முடைய சோர்ஸ் வந்து நான் வந்து இப்ப என் கையில இல்ல, நம்முடைய தம்பிகள் சொன்னாங்கன்னா இன்னும் பெட்டரா சொல்ல முடியும் நான் நினைக்கிறேன். எப்ப நடக்கும் அப்படிங்கிற பத்தி எனக்கு உடனடியான இப்ப கையில தகவல் இல்லை. பட் ஆஃப்டர் ஆல் ஒரு 10 to 15 days மேட்டர் தான். ஸோ இவங்க பொறுமையா இருந்தே இன்னைக்கு வந்து பொதுச்செயலாளர் இல்லை அப்படிங்கிறதுனால உடனடியா ஒரு கான்ஸ்டிடியூஷனல் கிரைசிஸ் எதுவும் வரல, சட்ட ரீதியான அரசியல் சாசன சிக்கல் எதுவும் வரல. அவங்களுக்குள்ள கட்சிக்குள்ள உள்ள விஷயம் தான். ஸோ அவங்க இல்லாட்டி அவங்க அவைத்தலைவர் இருக்கிறாங்க, துணை பொதுச்செயலாளர் இருக்கிறாங்க, கொள்கை பொதுச்செயலாளர் இருக்காங்க, எல்லா பொறுப்புல டெசிக்னேஷன்ல இருக்கிறவங்க அப்படியே ஃபுல்ஃபில்டா தான் இருக்காங்க. யாருமே வந்து எங்கேயுமே ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு திடீர்னு தலை இல்லாம அவங்க வந்து ஒரு இயங்க முடியாத நிலைமை கிடையாது. ஸோ எல்லா போஸ்டுமே அங்கே அப்படியே தான் இருக்குது. அதனால இவங்க வந்து முறைப்படி என்ன பொதுக்குழு செயற்குழு கூட்டத்தை கூட்ட போறோம்னு பாத்தீங்கன்னா பொதுச்செயலாளர் கிடையாது, அது அவைத்தலைவர் தான் கூட்டுவார். அவைத்தலைவர் கூட்டம் எல்லாரும் வந்து பங்கேற்பாங்க. அவைத்தலைவர் திரு மதுசூதனன் இருக்கிறார். அதனால அவர் வந்து முறைப்படி ஒரு அழைப்பு எடுத்துட்டு இந்த பொதுக்குழு கூட்டமும் செயற்குழு கூட்டம் நடக்கும் சொல்லி ஒரு தேதி குறித்து பண்ணி அவங்க வந்து அதுல முறைப்படி தேர்ந்தெடுக்க வாய்ப்பு இருக்கு. அதற்கு முன்னாடி தேர்ந்தெடுத்தாலும் தப்பு இல்லை. ஏதாவது நல்ல நாள் பார்த்து இவங்க அந்த சென்டிமெண்ட் இவங்க நிறைய பார்க்கக்கூடியவங்க அப்படிங்கிற கருத்து இருக்கிறதுனால அந்த மாதிரி பார்த்துட்டு முன்னாடி அறிவிச்சாலும் வியக்கிறது இல்லை. பட் வழக்கம் போல இவங்களுடைய இப்ப இந்த ஸ்டைல் ஒரு 3 நாள்ல நம்ம வந்து ரொம்ப டூ ஏர்லி டு ப்ரெடிக்ட் அவங்களை வந்து முழுமையா கணிக்க முடியல. ஆனா அந்த 3 நாள்ல நடக்கக்கூடிய நடவடிக்கைகளை பார்த்தபோது இவங்க அடுத்தடுத்த விஷயங்களை கடகடன்னு கொண்டு போகணும், செய்ய வேண்டிய விஷயங்களை முறைப்படி செய்யணும் அப்படிங்கிற ஒரு முனைப்புல போறவங்க மாதிரி தெரியுது. அதனால பொதுக்குழு செயற்குழு கூட்டத்தில் ஒரு அறிவிக்கப்படலாம் எதிர்பார்க்கப்படுது. பட் தெர் இஸ் நோ சர்ப்ரைஸ். ஐ டோன்ட் வாண்ட் டு ரிசர்வ் எனிதிங். அது வந்து அது பொதுக்குழு தான் அறிவிக்கப்படும் உத்தரவாதம் சொல்ல முடியல. நம்முடைய ரிப்போர்ட்டர்கள் பெட்டரா சொல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கு.